இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் முழுவதையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யூதயா எல்லைகளில் வந்த இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மீண்டும் கூடி வந்தபடியினால் ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிப்பதில் அவர் உற்சாகமாக இருந்த காரியங்களை குறித்து நாம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 16ஆம் வசனம் வரையிலும் 2 காரியங்கள், அதாவது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1 to 15 வரையிலும் எழுதப்பட்ட காரியங்களை மார்க்கு இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்கிற கேள்வியை கேட்டபொழுது அவர்களுக்கு பதிலாக இயேசு மோசே என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் என்கிற கேள்வியை கேட்டு, தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று மோசே அனுமதித்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்ல, இயேசு உங்கள் இருதய கடினத்தினாலே அவன் அப்படி சொன்னான் என்று சொல்லி, ஆதியிலே தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் என்று சொல்லி இயேசு திருமண காரியத்தை குறித்து, விவாகத்தை குறித்து அங்கே இயேசு ஆழமாக டைவர்ஸ் என்கிற காரியம் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கக்கூடாது, விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய மற்ற எந்த விதத்திலும் இது அனுமதிக்க தேவன் விரும்புகிறதில்லை என்கிற காரியத்தை இயேசு தெளிவாக போதித்தது பின்பாக அங்கே சீஷர்கள் அவரிடத்தில் 10ஆம் வசனத்தில் விசாரிக்கிறார்கள். எவனாயிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் செய்தால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்தவனாயிருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் செய்தால் விபச்சாரம் செய்கிறவராய் இருப்பாள் என்று அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் பதிலுரைக்கிறார். அதனைத் தொடர்ந்து சீஷர்கள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தபொழுது அவர்கள் அதட்டுகிறார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி 15ஆம் வசனத்தில் மனம் திரும்பி சிறுபிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆலோசனையையும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். பின்பாக அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று முடிக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கே 17 to 31ஆம் வசனம் வரையிலும், அதே போல் மத்தேயு 19 16 to 30 வரையிலும் எழுதப்பட்ட சம்பவம் என்ன? ஒரு வாலிபன் ஆவலுடன் மிகுந்த பயபக்தியுடன் ஓடி வந்து அங்கே அவருடைய பாதத்திலே அவன் முழங்கால் படியிட்டு அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். ஆண்டவர், தேவன் ஒருவர் தவிர நல்ல போதகர் இல்லை என்று சொல்லி, நீ போதகர்களை ஏன் நல்லவர் என்று சொல்லி அழைக்கிறாய் என்கிற கருத்தை சொல்லிவிட்டு ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், நீ நியாயப்பிரமாணத்தை, அதாவது கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா என்று சொல்லி அவர் ஒரு சில கற்பனைகளை சொல்ல ஆரம்பித்த பொழுது அவன் அதை சிறுவயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறுவயதிலிருந்தே அதை கடைபிடிக்கிறேன், கை கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அநேக நேரங்களில், அதாவது உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் என்பது போல, சிறு வயதிலிருந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு இன்னும், அதாவது இன்றைக்கு நாம் 10th ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்றால், ஒரு 12th நல்ல மதிப்பெண்களை பெற்றால் நல்ல கல்லூரிகள், அதிலும் மாஸ்டர் டிகிரி என்று சொல்லி அநேக காரியங்களுக்குள்ளாக நாம் திறமை இருந்தால் தாண்டி செல்லுகிறது போல, இவன் சிறுவயது முதல் கை கொள்ளுகிற இவனுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு சீஷத்துவத்தை குறித்து போதிக்க முயற்சி எடுத்து அந்த இளைஞனிடம் ஒரு கடுமையான ஒரு சோதனையை அவனுக்கு வைக்கிறார், ஒரு போதனையை அவனுக்கு போதிக்கிறார். இயேசு அவ்வாறு செய்வதற்கு தெய்வீக அன்பு அவருடைய இருதயத்திலிருந்து ஓடியதும் அந்த மனிதனுடைய அதிகபட்ச நன்மைக்காக ஆசைப்பட்டதுதான் காரணம், கஷ்டப்படுத்துகிறதற்காக இல்லை. அவனுக்கு அதிகபட்சமான நன்மை கிடைக்க வேண்டுமே என்கிற ஒரு தெய்வீக அன்போடு கூட அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆண்டவர் நம்மை கடினமான மற்றும்
வேதனையானவைகளை செய்ய சொல்லும் பொழுது நம்மை அவர் நேசிக்கிறார் என்பதிலும் அதனை செய்வது நமக்கு அதிகம் தேவை, அதிகம் நன்மையை நமக்கு கொண்டு வரும் என்பதை உணர்ந்தும் நாம் அதை ஆண்டவரிடத்தில் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மனிதன் கிறிஸ்துவிலும் நித்திய ஜீவனிலும் மதிப்பு வைத்ததை விட தன்னிடம் உள்ளவைகளில் அதிக மதிப்பு வைத்திருந்ததை இந்த காரியம் வெளிக்காட்டுகிறது. துக்கத்தோடு அவன் திரும்பி போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் மிக குறைவாக மதிப்பிடுகிற ஒரு நித்திய ஜீவனை தேவன் ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது போலத்தான் இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. நீதிமொழிகள் 4:7 ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சாலமோன் சொல்லுகிறார். லூக்கா 14:33 அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். நித்திய ஜீவனை இன்றைக்கி நம்ம ரொம்பவும் அதை ஒரு அற்பமான காரியமாக நான் நினைத்து கொள்ளுகிறோம். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? நித்திய ஜீவனுக்காக நாம் எந்த அளவிற்கு நாம் விலைக்கிரயம் செலுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த வாஞ்சை உள்ளவர்களிடத்தில்தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறதற்கு விரும்புகிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. ஆகவே நித்திய ஜீவனுக்காக நாம் அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்துகிறதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்கிற காரியமானது இங்கே சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சீஷர்கள் கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். பேதுரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொஞ்சம் துன்பங்கள் வரும், மறுமையில் நித்திய ஜீவனை தருவேன் என்று வசனம் 30 வாக்கருளுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 32 45 வரையும் மறுபடியும் பாடு மரணம் குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு பேசுகிறார். மரண தண்டனையை விதித்து புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அதாவது அந்த நாட்களிலே ரோமர்கள் ஆட்சி செய்தபடியினாலே இவர்கள் பிரதான ஆசாரியனின் மூலமாக மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த தண்டனையை அவர்கள் நிறைவேற்றுகிறதற்கு அங்கே இருக்கக்கூடிய தேசாதிபதியினிடத்தில் உத்தரவு பெற வேண்டும். ஆகவே பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுப்பதை இங்கே இயேசு சொல்லுகிறார். புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், அவரை கேலி செய்து வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி இயேசு பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து அங்கே யோவானும் யாக்கோபும் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. ஆண்டவரே, நம்முடைய வலது பாரிசத்திலே இடது பாரிசத்திலே எங்களுக்கு இடம் தர வேண்டும் என்று 38 39 வசனங்களில் பேசுகிறாங்க. மற்ற சுவிசேஷங்களில் இவர்களுடைய தாயும் அதை குறித்து கேட்டதாக பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா? நான் பெரும் ஸ்தானத்தை பெற முடியுமா? தன்னுடைய பாடு மரணங்களில் அவர்கள் பங்கு பெற முடியுமா என்று கேட்டபொழுது அவர்கள் புரிந்தோ புரியாமலோ முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆனாலும் என்னுடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் அங்கே உட்காருகிறதற்கு அருள் செய்கிறதை என் பிதாதான் அதை அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரையிலும் நான் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன் என்கிற கருத்தைத்தான் அவர்களுக்கு பேசுகிறதை பார்க்கிறோம். அவர்களும் யாக்கோபு அப்போஸ்தலர் 12:2 இரத்த சாட்சியாய் அவன் மரித்ததை பார்க்கிறோம். யோவான் பல நிலைகளில் பாடுகள், நாடு கடத்தப்படுதல்கள் இவைகளை அனுபவித்ததை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:9 நாம் பார்க்க முடியும். ஆகவே ஞானஸ்நானம் எடுத்து அந்த பாத்திரத்தில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது நாம் பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால்தான் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும் என்கிற கருத்துக்களை தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவைகளை நமக்கு அவர் போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பு கூர்ந்து நம்மை செய்ய சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக, உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாகத்தான் இந்த பாதைகளில் நடத்துகிறார். அன்பு கூர்ந்து கடினமான கட்டளைகளை எனக்கு கொடுக்கிற
இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் செய்தோம் என்று சொன்னால் உன்னதமான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நாட்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்.